இல்ல எனக்கு என்னன்னே தெரியல. இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரே துணியா கிடக்கு. துணியை எங்க இருந்துதான் கொண்டு வந்து போறான். டெய்லியுமா துவைச்சு போடுறா, காயவும் மாட்டேங்குது, அப்படியே கிடக்கான்னு தெரியல. சரியா துவைக்கிறது இல்ல, கப்படிக்குது. ஐயோ, இதோட வாழ்ந்துட்டு குனிஞ்சே போக வேண்டியதா இருக்கு. துணி கடுப்பா இருக்கு எனக்கு வந்துட்டு. ஹலோ, என்ன நடு வீட்டுல இருந்துகிட்டு எதுக்கு இப்படி வந்து எரிச்சலா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தா ஒரே துணியா கிடக்குது. நான் அம்புட்டு துணியா துவைச்சு போட்டிருக்கேன். நீங்க வராதீங்க, வீட்டுக்குள்ள வராதீங்க, வேற வீட்டுக்கு போங்க. வேற சைடுல வச்சுக்கோங்க. சைடுல வச்சுக்கோங்க. தேவையில்லாம குடும்பம் நடத்துற வீட்டுல வீடு துணியை காயப்படணும்னா ஃபேன்ல போடணும். வெளியில போனா காயப்பட காய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளால காயப்பட முடியும். என்ன வாய் மட்டும் பேச துவைக்கிறதா? துவைச்சா பூரா கப்படிக்குது. உங்க ட்ரெஸ் நீங்களே துவைச்சுக்கோங்க. அப்ப உங்க ட்ரெஸ் நீங்களே துவைச்சுக்கோங்க. என்ன உங்ககிட்ட மட்டும் எத்தனை சட்டி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? 15. தெரியா? 15 இருக்கேன். 15 எல்லாம் கிடையாது. உங்ககிட்ட 7 சட்டி தான் இருக்கு. 7? நான் கரெக்டா துவைச்சு போட்டு உங்களுக்கு ரொட்டீனா 7 நாளைக்கு 7 கூத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தெரியாது இல்ல, தெரியாத விஷயத்துல ஏன் தலையிடுறீங்க? சரி கேட்டு விடு. இல்ல, நீங்க சம்பாரிச்சு பெரிய வீடு ஒண்ணு வாங்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு துணி எல்லாம் காய போட்டு ஃபேன் போட்டு காய போடுவோம். அது மாதிரி ஏதாவது சம்பாதிக்க. துணி காய போடுறதுக்கு இன்னொரு வீடு வாங்கணுமா? நானு சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க. சம்பாதிக்கிறத பத்தி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றது எப்படி? சந்தோஷமா வாழணும்ல. அப்ப கீழே குனிஞ்சு போங்க. குனி